Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே ப்ரொவைட் பண்ணக்கூடிய நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிற ஸ்கீமை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாதம் தான் சொல்ல முடியும். ஒரு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது, இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் வந்து எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறது A to Z இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல உங்களுக்கு நாங்க வந்து எவ்ரிடே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் பத்தி நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து சொந்தமா தொழில் தொடங்கணும்னு முன் வரக்கூடிய அந்த என்டர்பிரனர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே முக்கியத்துவமா கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து இப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப், நீங்க வந்து ஒரு MSME ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஒரு பிசினஸா நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஒரு அருமையான ஒரு திட்டம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ வரக்கூடிய எல்லா திட்டத்துக்கான பேரே வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போதே ரொம்ப வித்தியாசமா இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கே. வந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம்லாம் வந்து தமிழ்நாட்டுல இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய அளவுக்குலாம் அந்த ஸ்கீம் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ தெரியாத விஷயத்த நம்ம சேனல் மூலியமா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றதுல எப்பவுமே நான் வந்து சந்தோஷப்படுவேன். இப்போ ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்படி நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பார்ப்போம். ஆக்சுவலா இந்த ஸ்கீமை மட்டும் கிடையாது, இந்த மாதிரியான இந்த 1 மாசம் ஸ்கீம், 2 மாசம் கோர்ஸ், 3 மாசம் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ப்ரொவைட் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான ஸ்கீம் கோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 4 முதல்வர் திட்டத்துக்கு கீழே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஸ்கில் ட்ரைனிங் கார்பரேஷன் மூலியமா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன கோர்ஸே நான் வந்து கிட்டத்தட்ட 7-8 கோர்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிரஷன் நான் வந்து பர்சனலா சொல்றேன். நான் படிச்சது எல்லாமே வேற, ஒர்க் பண்றது வேற, இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான கோர்சஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படிங்கறத நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். சோ அந்த மாதிரியான ஸ்கீமா தான் இப்ப நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கோர்ஸ் தான் சொல்ல முடியும். 1 மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்க ரெகுலரா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்படி ரெகுலரா அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டைபண்டா வந்து ஒரு 12,000 சம்திங் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. சொந்த தொழில் தொடங்குறதுக்கு உங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்மே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து டைரக்ட் லிங்க் கொடுத்துறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம் தான் இதோட பேர். சரிங்களா? பிகம் அன் ஆர்ட் என்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாரம்பரிய கலைகள் ரிலேட்டடா நீங்க வந்து தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க, கிராஃப்ட், அது மட்டும் இல்லாம இந்த வெட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ மூலியமா கிராஃப்ட்லாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான பிசினஸ்லாம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷன் சர்டிபிகேட்ல பேர் எப்படி இருக்கோ அதே போல போடுங்க. உங்களுடைய ஜெண்டர் போடுங்க. இதுக்கு ஆண்களும் எலிஜிபிள், பெண்களும் எலிஜிபிள் தான். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ்லாம் எப்படி பேர் இருக்கோ டேட் ஆஃப் பர்த்துக்கோ அதே போல போடுங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் போட்டு இந்த இடத்துல வெரிஃபை கொடுத்தீங்கன்னா OTP வரும். மெயிலுக்கு வந்து மெயில் ஐடி போட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா OTP வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் ஸ்டேட் எது, டிஸ்ட்ரிக்ட் எதுவும் கேட்கறாங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுவும் அதை கொடுங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க வந்து எந்த தாலுக்குன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி நியர்பைல இருக்கக்கூடியதை கொடுங்க. நீங்க வந்து என்ன கிராஃப்ட்ல நீங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படிங்கறத கேட்கறாங்க. பால்ம் லீஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா 1 மாசம் ட்ரைனிங் பீரியடா இருக்கும். சீசல்ங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா 3 மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது இருக்கும். இதுல நீங்க எதை வந்து எடுக்க போறீங்களோ அதை டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பால்ம் லீஃப்ங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஜாயினிங் கிராஃப்ட் ஸ்கூல்ஸ்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதை நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, டு லேர்ன் எ நியூ கிராஃப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க வந்து கிரியேட் பண்ணி பிசினஸா கொண்டு போறதுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம டு ஜாயின் அண்ட் எக்ஸிட்டிங் வேல்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. சரிங்களா? கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா லேர்ன் பண்ணிருக்கீங்களா, இந்த கோர்ஸ் ரிலேட்டடா நீங்க ஏதாச்சும் கிராஃப்ட் வந்து லேர்ன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எஸ் நான் லேர்ன் பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்ததுக்கு அப்புறம் இது எதுவுமே நீங்க ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டார்டிங் யுவர் ஓன் வென்டிவ் ஆஃப்டர் ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிற கேட்கறாங்க. நீங்க வந்து ஏற்கனவே வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸ்டார்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுங்க, இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படிங்கிற கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேஸ்டு அந்த கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் பேஸ்டு பிசினஸ் சொல்லிட்டு கேட்கறாங்க. நீங்க இந்த இடத்துல வந்து எஸ் ஓனா பண்ணிருக்கீங்கன்னா ஓன் அப்படிங்கிற கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஹைஸ்டா நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதை கரெக்டா இந்த இடத்துல வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து
நீங்க இந்த ஸ்கீமை வந்து எதுல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த ஸ்கீமை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ நீங்க நம்ம சேனல் மூலியமா நீங்க பாத்தீங்க, அப்போ யூடியூப்ல பார்த்தேன் அப்படிங்கறதுனால யூடியூப் அப்படிங்கிற போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அட்மிஷன் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும், எந்த டேட்ல எந்த அட்ரஸ்க்கு வென்யூக்கு வரணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து SMS மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் தெரியப்படுத்துவாங்க. அந்த நேரத்துல நீங்க வந்து ரெகுலரா போயிட்டு வந்து அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஃபுல் டைம் கோர்ஸோ பார்ட் டைம் கோர்ஸோ சொல்லிட்டு அதை பத்தி எதுவுமே அவங்க வந்து ஐடியா எதுவும் சொல்லல. கால் பண்ணி நீங்க வந்து கால் வரும்போது நீங்க வந்து கேட்டு பாருங்க. ஃபர்தரா உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இதை பத்தி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, புதுசா வரக்கூடிய என்டர்பிரனருக்கும் சரி. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போயிட்டு மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல சந்திப்போம்.